क्या யோகிக்கு தூக்கமே வராது. கேஷுவலா இருடா என்னடா சரி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வாக் வித் யோகி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விலாகாக தான் வந்து இருக்க போகுது. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து கரூர் போயிட்டுருக்கோம். அண்ட் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் கார்பெட்டு புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது யூஸ் பண்ணுறக்கான நாள் எவ்வளோ சீக்கிரம் வருமானு தெரில. போன ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுத்தோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நானும் தம்பி பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம். எனக்கு வேண்டாம், நீ விளையாடு, நீ விளையாடு, நீ விளையாடு சொல்லும். நாங்கள் கிளம்பும் போதே மணி பார்த்திங்கன்னா 1:30. ஸோ நைட்னா கூட யோகி தூங்குவாரா, பகலுங்கிறனால சுத்தமாக தூக்கம் இல்லை. சேட்டை வேறு தாங்க முடியல. காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன். யோகிக்கு தூக்கமே வராது. நாங்கள் வந்து 2 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட. ஆனால் இந்த மாதிரி நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஃபைனலி 4 மணி நேரம் கழிச்சு தான் வந்து யோகி தூங்க ஆரம்பித்தார். அப்படி தூங்கினாரு, 4 மணி நேரம் கழிச்சு தூங்குறாரு. ரொம்ப நேரம் தூங்குவாருன்னு பார்த்தா 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாரு. ஆமாம். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிப்பாட்டி எனக்கு டீ வேணும், டீ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி டீ குடிச்சு இது ஃபஸ்ட் டைம் போகிறோமா. கரெக்டாக நாங்கள் உட்காந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. டீ வியூ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையாக சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் அந்த கடைக்கு போகிறது? ஒரு 6 மணி நேரம். பரவாயில்ல, 6 மணி நேரம் இல்லை. அவங்க போனால் அதுலேயும் அங்கடின்றீங்க. டின்னருக்கு பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து அக்ஷயா பவன் ஹோட்டல் தான். அங்கே போயிட்டு நாங்கள் பார்சல் சொல்லியாச்சு. வீடுக்கு பக்கத்தில் போய்ட்டோம், சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்சல் சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்ல, நீங்களும் என்னையும் எடுங்க. என்னையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் கேமராலே வர மாட்டேங்கிறேன். நான் தானே வந்து உங்களை எல்லாத்தையும் சுற்றி சுற்றி எடுக்கிறேன், என்னை யாராச்சும் எடுங்களேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ எனக்கு எடுத்து கொடுத்தாரு. இதில் பார்த்திங்கன்னா யோகி கடல் மிட்டாய் கையில் வச்சுருப்பார். என்னென்னா இப்போ நம்மளே மாதிரி அங்கே சாப்பிட வந்திருப்பாங்கள்ல, அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சி அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஐயோ இப்போ தாங்க நாங்கள் சளி சரியாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. லாஸ்ட் வரைக்குமே விடவே இல்லை. அவங்க கேட் தாண்டி போகிறாங்க, அப்போயுமே ஏன்னு கத்திக்கிட்டே தான் இருந்தார் அவர். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தலைவர் வந்து தூங்கிட்டு இருக்காரா. இவங்க 2 பேர் யாருன்னா என்னோட அக்கா பசங்க. மூத்தவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷன், சின்னவர் பேர் அகில். சின்னவரை பற்றி சொல்லணும்னா சரியான சேட்டை பிடிச்சவர். மூத்தவர் சொல்லணுமா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நல்ல படிப்பாளி, ஆனால் சேட்டையும் பண்ணுவார். உங்கள் பேர் என்னங்க?
அகில். கேட்கல. அம்மா அகில். உங்க பேர் அகிலா? எங்க நீங்க வரைஞ்சு நான் நல்லா drawing பண்ணுவேன். You went to see Sasuke. தம்பி எங்க? அன்னைக்கு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா கரூர் பார்க் இருக்கும்லவா, அங்கே போயிட்டு எல்லோரும் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக விளாண்டு வந்தோம். நான் எங்கள் அக்காலாம் ரொம்ப நாள் கழிச்சு விளாண்ட மாதிரி இருந்துச்சு. என்ன என் தங்கச்சி என் தம்பி தான் வந்து மிஸ் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. எங்க நீ சொல்லு, முட்டைக்கோசு சொல்லு. லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.